வெல்கம் டு எஸ்கேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு தக்காளி, மிளகு, பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம் இதை வந்து கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வந்து பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கடுகு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதும் நறுக்குன பூண்டு போட்டு லைட்டாக வதக்குங்க. இது வதக்கின அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ரசத்துக்கு தேவையான மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கை கொத்தமல்லி போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு, ஜீரகம், மிளகு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே நான் நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை கலந்துக்கோங்க. அரைச்ச தக்காளி சேர்த்து கலந்துக்கோங்க. நாட்டு தக்காளி இருந்துச்சுன்னா புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க, ஏன்னா நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த நேரத்தில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா ரசம் ரெடி.